வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பற்றி தான். அதாவது சாம்சங் பிராண்ட்லேருந்து கேலக்ஸி ஃபிட் 3ன்னு ஒரு ஸ்மார்ட் ஆக்டிவிட்டி ட்ராக்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபிட்னஸ் பேண்டுன்னு கூட சொல்லலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் வாட்சோட கலர் அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. நான் வாங்கியிருந்தது ஒயிட் கலர் தான். பேக் சைடில் வாட்சோட கம்பேட்டபிலிட்டி பற்றி போட்டிருக்காங்க. அதாவது இது iOSல நமக்கு ஒர்க் ஆகாது. ஆண்ட்ராய்ட் 10க்கு மேலே மினிமம் ரேமே 1.5 GB இருக்கிற மாதிரி மொபைல்ஸில் மட்டும்தான் நமக்கு ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஆப்ஸே 2 ஆப் இருக்குது. அந்த 2 ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணால் தான் நமக்கு மொபைலை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணவே முடியும். ஃபஸ்ட் ஆப் பார்த்திங்கன்னா கேலக்ஸி வியரபிள்னு சொல்லிட்டு வாட்சை ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பு. இதில் தான் நம்ம வாட்சை கனெக்ட் பண்ணணும். தென் சாம்சங் ஹெல்த் ஆப்பு. இது மூலமாக நம்ம ஆக்டிவிட்டி ரெக்கார்ட்ஸை ஃபுல்லாகவே நம்ம இதிலேருந்தே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் எல்லாமே நல்ல டீட்டெயில்டாகவுமே இருக்கும். அந்த 2 ஆப்க்கான QRமே பேக்கில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் பாக்ஸோட பாட்டமில் மேனுஃபேக்சரர் டீட்டெயில்ஸ் அண்டு சீரியல் நம்பர் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 10,000 போட்டிருக்காங்க. பட் அந்த ப்ரைஸில் இல்லை. இது லான்ச் ஆன புதுசில் 2024 லான்ச் ஆச்சு. அந்த டைமில் 5,000க்கு சேல் பண்ணாங்க. பட் இப்போது 3,500ன்ற ப்ரைஸுக்கே அவைலபிளில் இருக்குது. ஃப்ளிப்கார்ட், அமேசான் அண்ட் சாம்சங்கோட வெப்சைட்லேயுமே இருக்குது. அந்த ரேட்டுக்கு இது நல்ல ஒரு ஒர்த்தான மாடல் தான். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நமக்கு வாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. தென் மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு டைப் சியோடவே வந்துடுது. கேபிளோட லென்த்துமே சார்ஜிங் கேபிள் மாதிரி 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. தென் வாரண்ட்டி கார்டுன்னு ஒரு சின்ன புக்கு அண்ட் குயிக் ஸ்டார்ட் கைட் புக் கொடுத்துருக்காங்க. வாட்சை எந்த மாதிரி ஓரியன்டேஷனில் சார்ஜ் போடணும் அண்ட் பவர் பட்டன் எங்கே இருக்குது, வாட்சோட ஸ்ட்ராப் எப்படி ரிமூவ் பண்ணணும் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வாட்சை எடுத்து பார்ப்போம். கொஞ்சம் வெயிட்டாக தான் ஃபீல் ஆகுது. ஒரு 37 கிராம்ஸ்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபுல்லாகவே நமக்கு அலுமினியம் மெட்டலில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிட்டி நல்லாவே ப்ரீமியமாக இருக்குது. தென் ரைட் சைடில் பவர் பட்டன் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் சென்சார் கொடுத்துருக்காங்க, பேரோமீட்டர் லெவல்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு. பேக் சைடில் அந்த சார்ஜிங்க்கான 2 மேக்னெட்டிக் பின் இருக்குது. இது ப்ரொப்ரைட்டரி டெக்னாலஜி தான். அதுக்கு கீழேயே நமக்கு எல்லா சென்சார்ஸுமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்ட்ராப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணி தான் ஸ்ட்ராப்பை நம்ம ரிமூவ் பண்ணணும். சார்ஜிங் டாக்குமே நல்ல ப்ரிசைஸ்டாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மேக்னெட்டிக்கோட ஸ்ட்ரென்த்துமே நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகே, வாட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம். பவர் பட்டனை ஒரு 3 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணதுமே ஆன் ஆகிட்டு. டிஸ்பிளேவோட குவாலிட்டி ரொம்ப டாப் நாச்சாக இருக்குது. பார்க்கும்போது அந்த பிளாக்ஸ்லாம் நல்லா டீப்பாக அண்ட் டார்க்காகவும் இருக்குது. அதில் டிஸ்பிளேயில் வர்ற லெட்டர்ஸுமே சின்ன சின்ன லெட்டர்ஸுமே நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது. அண்ட் சைடில் ஒரு கர்வ்டு கிளாஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாட் டிஸ்பிளேயில் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. டெக்ஸ்ட்டுமே நல்லா வைப்ரண்ட்டாகவே இருக்குது. நல்ல ஒரு பிராண்டட் வாட்சுன்றது நல்லாவே ஃபீல் ஆகுது. டச் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ரீசெண்டாக ரெட்மி வாட்ச் மூவ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் வாட்சோட ரிவ்யூ போட்டிருப்போம். அதுவுமே நமக்கு ஹைப்பர் OSல வந்துருந்துச்சு. பட் அதை விடவுமே இந்த டைசன் OS ரொம்பவே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இதில் நமக்கு டச் டு வேக் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயில் டச் பண்ணதுமே டிஸ்பிளே ஆன் ஆகும். அண்ட் ரைஸ் டு வேக் ஆப்ஷனும் இருக்குது. ப்ளஸ் ஆட்டோ பிரைட்னஸ் சென்சாருமே இருக்கனால நம்ம பிரைட்னஸை ஒவ்வொரு டைமும் அட்ஜஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரைட்னஸ் லோ அண்ட் ஹையாகவுமே மாறிக்கும். இது நிறைய வாட்சஸில் கொடுக்க மாட்டாங்க. இந்த பட்ஜெட்டில் இந்த வாட்சில் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி நம்ம பிராண்டடான ஸ்மார்ட் வாட்சஸ்னு போகும்போது ஒரு 7,000 அதுக்கு மேலே இருக்கிற வாட்சஸில் மட்டும்தான் ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் இருக்கும். இந்த சின்ன ஸ்மார்ட் பேண்டில் கொடுத்ததுமே ரொம்ப ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பாட்டம்லேருந்து ஸ்வைப் பண்ணால் ஆப் மெனு ஃபுல்லாக வருது. அண்ட் டாப்லேருந்து ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு கண்ட்ரோல் சென்டர் வருது. அதில் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் சைலண்ட்டில் போடுறது, அப்படி இல்லாட்டி வைப்ரேஷன் மோட் செட் பண்ணுறது. அண்ட் அது பக்கத்துலேயே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறது. தென் டார்ச் லைட் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த டார்ச் லைட்டோட பிரைட்னஸுமே நம்ம மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். தென் அதிலேருந்து ஸ்வைப் பண்ணும்போது எமர்ஜென்சி லைட்டுமே ஃப்ளாஷ் ஆகுது ரெட் கலரில். தென் வாட்டர் லாக் மோடு இருக்குது. இது நம்ம ஸ்விம்மிங் பண்ணும்போது இதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட்டரில் இருக்கும்போது மிஸ்டேச்சஸ் எதுவும் இருக்காது. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே ஃபுல் செட்டிங்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. தென் செகண்ட் பேஜில் ஃபைண்ட் மை ஃபோனு, ஏரோப்ளேன் மோடு, டு நாட் டிஸ்டர்ப், ஸ்லீப் மோடு, தியேட்டர் மோடு, பவர் ஆஃப்
எல்லா ஆப்ஷனுமே நம்ம கண்ட்ரோல் சென்டர்லேயே மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டாங்க. இதில் சிம் கார்டு கிடையாது. அந்த ஏரோப்ளைன் மோட் எதுக்குன்னா மொபைல்லேருந்து வாட்சை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு தான். அதாவது வாட்சிலேருந்து நம்ம அந்த ஏரோப்ளைன் மோடு போட்டோம் அப்படின்னா ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் ஆகிரும். தென் ஹோம் ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாகவே இதில் தான் நமக்கு ரிசீவ் ஆகும். ரைட் சைடில் நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி டைல்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் பேட்டரி இண்டிகேஷன் காட்டும். இது வந்து எப்படின்னா சாம்சங் மொபைல்ஸு அண்ட் சாம்சங்கோட அக்சசரிஸ் எது வச்சுருந்தாலுமே அதோட பேட்டரி லெவலில் கனெக்டில் இருக்கும் போது இதில் நமக்கு ஃபுல்லாகவே எலாபரேட்டாக காட்டிடும். அடுத்து மியூசிக் கண்ட்ரோல் இருக்குது. இது நம்ம மொபைலில் ப்ளே பண்ணுற மியூசிக்கோட கண்ட்ரோலை ஃபுல்லாக வாட்சில் இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது, நெக்ஸ்ட் சாங்கு ப்ரீவியஸ் சாங் சேஞ்ச் பண்ணுறது. அண்ட் ஸ்பாட்டிஃபைல ப்ரீமியம் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் நம்ம க்யூவில் ஆட் பண்ணியிருக்க சாங்ஸுமே ஃபுல்லாகவே இதில் விசிபிள் ஆகும். அதையுமே நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். தென் ஒர்க் அவுட்டுக்கான டைல்ஸு. இதில் நம்ம ஸ்டெப்ஸு, ஹார்ட் ரேட்டு, ஸ்லீப்பு, ஸ்ட்ரெஸ் லெவலு அண்ட் எவ்வளோ கலோரிஸ் பேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எல்லாத்தையுமே காட்டிடும். தென் ஒரு ஃபுல் சைஸ் மந்த்லி காலண்டருமே இருக்கும். தென் தூங்கும் போது நம்ம பேண்டை வியர் பண்ணிவிட்டு தூங்குகிறோம் அப்படின்னா இதில் ஸ்லீப்போட ரெக்கார்டுமே ஃபுல்லாகவே காட்டிடும், எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம். அண்ட் தென் இதில் அலாமுமே செட் பண்ணிக்கலாம். நம்ம மொபைலில் அலாரம் செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதாவது சாம்சங் மொபைல் அலாரம் செட் பண்ணியிருந்தோம்னா அந்த கண்ட்ரோலையுமே வாட்சிலேருந்தே ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். செப்பரேட்டாக வாட்ச்லேயுமே நம்ம மேனுவலாக அலாரமும் க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் வெதர் ரெக்கார்டுமே நமக்கு ஃபுல்லாகவே வந்துடும். 1 வீக்குக்கான வெதர் ரெக்கார்ட் ஃபுல்லாகவே வந்துடும். அதையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அண்ட் சன்செட்டு, சன்ரைஸு, நெக்ஸ்ட் ஹவர் என்ன வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுமே டீட்டெயில்டாக இருக்கும். தென் லாஸ்ட்டாக ஒர்க் அவுட்டை ட்ரிகேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஃபைனலாக ஆட் டைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நமக்கு தேவையான டைல்ஸை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கிற டைல்ஸையுமே தேவையான மாதிரி அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணிக்கலாம். தென் ஹோம் ஸ்க்ரீனை லாங் ப்ரெஸ் பண்ணதும் நமக்கு நம்ம என்னென்ன வாட்ச் ஃபேஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கோமோ எல்லாமே விசிபிளாக இருக்கும். வாட்சில் மேக்ஸிமம் 10 வாட்ச் ஃபேஸஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணியிருக்க ஒவ்வொரு வாட்ச் ஃபேஸ்க்குமே டிஃப்ரெண்ட்டான எல்லா மாடல் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவுமே அவைலபிளாகவுமே இருக்கும். மற்ற எந்த பிராண்ட் வாட்சஸ்லேயுமே ஸ்மார்ட் வாட்சஸில் நமக்கு இந்த ஆப்ஷன் இருக்காது. சில குறிப்பிட்ட ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மட்டும்தான் இருக்கும். ஒரு அனலாக், ஒரு 2 டிஜிட்டல் மோடு இருக்கும். பட் இதில் அப்படி இல்லை. நம்ம செட் பண்ணுற ஒவ்வொரு வாட்ச் ஃபேஸ்க்குமே ஒவ்வொரு டிசைனில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே செட் ஆகும். அது நமக்கு சாம்சங் வாட்சஸில் மட்டும்தான் கொடுப்பாங்க. மற்றபடி மற்ற பிராண்ட்ஸில் இந்த ஹுவாய், ஹானர், ஒன் ப்ளஸ்ஸு அதோட ப்ரீமியம் ரேஞ்ச் ஸ்மார்ட் வாட்சில் எல்லாத்துலேயுமே இந்த ஆப்ஷன் இருக்கும். அண்ட் நமக்கு பிடிச்ச ஃபோட்டோஸையுமே வச்சு கஸ்டமைஸாக வால்பேப்பரும் க்ரியேட் பண்ணி அதையுமே வாட்ச் ஃபேஸாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஆப் மெனுவை பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதே மீடியா கண்ட்ரோல், அதில் நம்ம வாட்சில் ப்ளே பண்ணுற சாங்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் யூடியூப் நம்ம ப்ளே பண்ணாலுமே அதோட கண்ட்ரோலையுமே நம்ம இந்த வாட்சில் பண்ணிக்கலாம். தென் கால்குலேட்டர், ஃபுல் சைஸ் கால்குலேட்டருமே இருக்குது. அண்ட் மந்த்லி காலண்டருமே கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஸ்வைப் பண்ண எல்லா மந்தோட காலண்டருமே விசிபிளாக இருக்கும். ப்ரீவியஸ் மந்த்தும் இருக்கும், நெக்ஸ்ட் மந்த்தும் இருக்கும். நமக்கு என்ன டேட் வேணும்னாலுமே எல்லாத்தையுமே ஸ்வைப் பண்ண ஒவ்வொரு மந்த்தாக மூவ் ஆகிட்டே இருக்கும். தென் அலாம் கொடுத்துருக்காங்க. வாட்சில் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். மொபைலில் இருக்க அலாமுமே வாட்சில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அலாமுமே ரொம்ப ப்ரீஃபாகவே செட் பண்ணிக்கலாம். என்ன டேட்டில் வேணும், எந்த இயரில் வேணும், எந்த மந்தில் வேணும் அப்படின்றதையுமே ஃபுல்லாகவே நம்ம இதில் நமக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த டேட்டில் நம்ம அலாமுமே செட் பண்ணிக்கலாம். அலாம் ரிப்பீட் டைமு, அலாம் இன்டர்வல் டைமுன்னு எல்லாத்தையுமே நம்ம இதில் தேவையான மாதிரி டைமிங் செட் பண்ணிக்கலாம். தென் கொஞ்சம் ஆல்ரெடி ப்ரீசெட்டடாக இருக்க டைமர் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு மேனுவலாக வேணும்னாலுமே எடிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். தென் ஸ்டாப் வாட்சுமே நமக்கு அனலாக் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் மாடல்லையுமே இருக்குது. தென் வெதர் ஃபோர்காஸ்ட் இருக்குது. இதில் 1 வீக்குக்கான வெதர் டீட்டெயில்ஸ் அண்ட் ஹியூமிடிட்டி லெவலு, சன்ரைஸு, சன்செட்டு, யூவி லெவலு எல்லாமே போட்டிருக்காங்க. அண்ட் ஃபைன் மை ஃபோன் ஆப்ஷனும் இருக்குது. டிவைஸோட வாட்ச் கனெக்டில் இருக்கும் போது இதிலேருந்து நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா மொபைல் ரிங் ஆகும். அதிலேருந்து மொபைல் எங்கே இருக்குன்ற மாதிரி ஃபைன் பண்ணிக்கலாம். தென் வேர்ல்டு கிளாக் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான கண்ட்ரியை மொபைல்லேருந்து ஆட் பண்ணிட்டோம்னா அந்த கண்ட்ரியோட டைமை வாட்சிலேயே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அந்த கண்ட்ரியோட சன்ரைஸ் அண்ட் சன்செட் டைமுமே கீழே போட்டிருக்காங்க. தென் இதுதான் சாம்சங் ஹெல்த்துக்கான ஒரு கண்ட்ரோல் ஆப்பு. இதில் வந்தோம் அப்படின்னா சாம்சங் ஹெல்த்தில் நம்ம காட்டுற எல்லா ஆப்ஷனுமே இதில் நமக்கு டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம், ஹார்ட் ரேட்டோட லெவல் என்ன, இந்த வீக் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், டோட்டல் எத்தனை கிலோமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வாட்ச்லேயே காட்டிடும். இதை விட இன்னும் எலாபரேட்டான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா
மொபைல்லையுமே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டார்கெட்டுமே இதிலேருந்தே செட் பண்ணிக்கலாம். ஸ்டெப்ஸை பேஸ் பண்ணி டார்கெட் பண்ணணுமா, ஆர் டைமை பேஸ் பண்ணி டார்கெட் பண்ணணுமா, கலோரிஸ் பேர்ன் பண்ணதை பற்றி டார்கெட் பண்ணணுமான்னு இதிலேருந்தே அதையுமே நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸாக கண்ட்ரோல் பண்ணி செட் பண்ணிட்டோம்னா அந்த டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணதுமே நமக்கு இதில் ஒரு வின்னிங் ஆப்ஷன் மாதிரி காமிக்கும். தென் ஸ்லீப் ரெக்கார்டு அண்ட் எக்ஸசைஸ் மோடு, எக்ஸசைஸ் எல்லா ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 50 ஒர்க் அவுட் மோட்ஸ் வரைக்கும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னா மொபைலில் போய் நமக்கு தேவையானதை கஸ்டமைஸ் பண்ணி ஆட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வாட்சில் நமக்கு பில்டின் ஜிபிஎஸ் இருக்கனால ரொம்ப சீக்கிரமே லாக்கும் ஆயிரும். டிஸ்டன்ஸ் கால்குலேஷனுமே நல்லா அக்யூரேட்டாகவே இருக்கும். தென் இப்போ ஒரு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அதை டார்கெட்டு டியூரேஷன் பேஸ் பண்ணி இருக்கணுமா, ஒரு டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி இருக்குமா, கலோரிஸ் பேஸ் பண்ணி இருக்கணுமான்றதுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த ஸ்க்ரீனோட லே அவுட் எந்த மாதிரி இருக்கணுன்றதுமே நமக்கு தேவையான மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஒர்க் அவுட்லேயுமே நமக்கு தேவையான மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷனுமே கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. தென் ஒர்க் அவுட்டு ஆட்டோ ரெக்கார்ட் ஆப்ஷனுமே இருக்குது. அதில் எந்தெந்த ஒர்க் அவுட் மட்டும் ஆட்டோ ரெக்கார்ட் பண்ணுன்ற மாதிரியும் செட் பண்ணி வச்சுக்கலாம். அது நம்ம ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் கண்டினியூஸாக பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீவியஸ் 10 மினிட்ஸோட ரெக்கார்டையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. நிறைய வாட்சஸில் அந்த மாதிரி இருக்காது. அந்த 10 மினிட்ஸுக்கு அப்புறமா தான் ரெக்கார்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம். தென் எல்லா ஆக்டிவிட்டியுமே கொடுத்துருக்காங்க. மென்சுலேஷன், சைக்கிள் ட்ராக்கிங் அண்ட் வாட்டர் ரிமைண்டர், ஸ்ட்ரெஸ்ஸு, SpO2 அண்ட் லாஸ்ட்டாக வியூ சேலஞ்சஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா சேம் சாம்சங் மொபைலு அதில் சாம்சங் ஹெல்த்தை லாகின் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை இது மூலமாக நம்ம ஆட் பண்ணி 2 பேரும் சேர்ந்து ஒர்க் அவுட்டை அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி அவங்களோட ஒர்க் அவுட்டோட லெவலையுமே நமக்கு இதில் காட்டும். தென் கேமரா கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட மொபைலோட டிஃபால்ட் கேமரா தான் ஒர்க் ஆகும். அதையுமே நமக்கு இன்ஸ்டண்ட்டாக எடுக்கணுமா இல்லை ஒரு 3 செகண்ட் கழித்து எடுக்கணுமான்றதையுமே செட் பண்ணி கேமராவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மொபைலில் உள்ள கேமராவில் கிளிக் ஆகிரும். தென் ஃபைனலாக மொபைலில் இருக்கிற மாதிரியே செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். நோட்டிஃபிகேஷனில் எந்தெந்த மாதிரி வரணும், மொபைல் ஆனில் இருக்கும் போது நோட்டிஃபிகேஷன் வரணுமா இல்லை ஆஃபில் இருக்கும் போது மட்டும் வந்தால் போதுமா, என்னென்ன ஆப்க்கெல்லாம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும், அது வைப்ரேஷனில் வரணுமா இல்லை சைலண்ட்டில் வரணுமா அப்படின்றதையுமே செட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வரும்போதெல்லாம் டிஸ்பிளே ஆன் ஆகணுமா இல்லை நம்ம வேக் பண்ணி பார்க்கும்போது மட்டும் ஆன் ஆகணுமான்னு சின்ன சின்ன ஆப்ஷனுக்குமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. தென் வைப்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது உள்ள போனோம்னா வைப்ரேஷனோட இன்டென்சிட்டி எந்த அளவில் இருக்கணும் அண்ட் வைப்ரேஷனோட பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கணும்னு ப்ரீசெட்டாக ஒரு சில பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தேவையான மாதிரி கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கலாம். வைப்ரேஷனோட டியூரேஷன் எவ்வளோ நேரம் இருக்கணும், வைப்ரேஷனோட இன்டென்சிட்டி எந்த அளவில் இருக்கணும்னு எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்சில் நமக்கு ஸ்பீக்கர் கிடையாது. ஸோ ஃபுல்லாகவே வைப்ரேஷனில் தான் நமக்கு இன்டிமேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வைப்ரேஷனோட ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. தென் டிஸ்பிளே உள்ள பிரைட்னஸை மேனுவலாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோ பிரைட்னஸை ஆன் பண்ணி வச்சிடும் அப்படின்னா சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியுமே பிரைட்னஸ் கண்ட்ரோல் ஆகிக்கும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆனில் இருக்கணுமா ஆஃபில் இருக்கணுமா, டச் டு வேக்கு, ரைஸ் டு வேக்கு அண்ட் தென் வாட்சை வியூ பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ செகண்ட்ஸில் ஸ்க்ரீன் டைம் அவுட் ஆகணுன்ற டைமுமே செட் பண்ணிக்கலாம். ஒரு ஆப் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா அது எவ்வளோ நேரம் மெமரியில் வச்சுக்கணும், 20 செகண்ட் இருந்தால் போதுமா இல்லை 2 மினிட்ஸு ஆர் 1 ஹவர், அந்த ஆப்போட டேட்டாவை பேக்ரவுண்டில் வச்சுட்டே இருக்கும். அதுக்கப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக கில் பண்ணிடும். நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். தென் சார்ஜ் ஏறும் போது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்கனால சார்ஜிங் எவ்வளோ ஏறுதுன்றதுமே நம்ம காட்டிகிட்டே இருக்கும். தென் ஹெல்த் ஆப்ஷன் உள்ள போனால் ஹார்ட் ரேட்டு, ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாத்தையும் நமக்கு மேனுவலாக ரெக்கார்ட் பண்ணணுமா இல்லை ஆட்டோமேட்டிக்காகவே குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் வரும்போது அந்தந்த டைமில் ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லோ ஹார்ட் ரேட்டு, ஹை ஹார்ட் ரேட்டு எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த அலர்ட் வரும்போது நம்ம மொபைல்லையுமே அலர்ட் வரும், வாட்ச்லேயுமே நமக்கு அலர்ட் பண்ணும். தென் ஸ்லீப் டைமில் ஸ்னோர் டிடெக்ஷன் பண்ணணுமான்றதுமே இருக்குது. பிளட் ஆக்சிஜன் லெவலையுமே ஸ்லீப் டைமில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே இருக்குது. தென் வாட்சுக்கு லாக்குமே கொடுத்துருக்காங்க. பேட்டர்ன் அண்ட் பின்னு 2 டைப் லாக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் லாக்குமே ரொம்ப அக்யூரேட்டாகவே இருக்குது. இப்போ சப்போஸ் நம்ம கையிலேருந்து வாட்சை கழட்டிட்டோம் அப்படின்னா உடனே நமக்கு வாட்ச் லாக் ஆகிடுது. அண்ட் அதே மாதிரி வாட்சு கழட்டி வச்சுருக்கோம் அப்படின்ற டைமில் வாட்சை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா லாக் நம்பர் என்ட்ரு பண்ணால் தான் வாட்சை சுவிட்ச் ஆஃப்டுமே ஆகுது. இந்த ஆப்ஷன் தான் லாஸ்ட் டைம் ரெட்மி வாட்சை ரிவ்யூ பண்ணும்போது சொல்லியிருந்தேன். இதில் ஆட்டோமேட்டிக்காக 4 நம்பர் போட்டதுமே வாட்ச் அன்லாக் ஆகிரும். இதை நம்ம ஓகேன்ற ஆப்ஷன் கொடுக்க தேவையில்லை.
வாட்சோட டிஸ்பிளே சைஸ் சின்னதாக இருந்தாலுமே நம்ம கரெக்டாக என்ன டச் பண்ணுறோமோ அது மட்டும்தான் அக்யூரேட்டாக டச் ஆகுது. தென் எமர்ஜென்சி ஆப்ஷனில் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வாட்சோட பவர் பட்டனை 3 டைம் ப்ரெஸ் பண்ணும் போது எமர்ஜென்சி மோட் ஆக்டிவேட் ஆகி நம்ம இதில் ஆட் பண்ணி வச்சுருக்க மொபைல் நம்பருக்கு நம்ம லொக்கேஷன் அண்ட் நம்மளோட மினிமம் டீட்டெயில்ஸ் எல்லாமே சென்ட் ஆகிரும். அதிலேருந்து அவங்க நம்ம அந்த டைமில் வந்து ரெஸ்க்யூ பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி வயசானவங்களுக்கு போடுறோம் அப்படின்னா இதில் நமக்கு ஃபால் டிடெக்ஷன் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணியுமே ஒரு இன்டிமேஷன் மாதிரி ஆட் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு மெசேஜ் மாதிரி சென்ட் ஆகிரும். மெடிக்கல் இன்ஃபோவில் நம்ம பாடியோட கண்ட்ரோல் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்டினியூஸாக ஏதாவது டேப்லெட்ஸ் எடுக்கிறோமோ டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம யாராவது ஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வச்சு ஏதாவது கொஞ்சம் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் ஜென்ரல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வாட்ச்சு மொபைல்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகும்போது வைப்ரேஷன் மட்டும் வரணுமா இல்லை ஃபுல் ஸ்க்ரீனாக ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரணுமான்றதும் செட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் நான் நிறைய வாட்சஸில் பார்த்ததில்லை. இது இருக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா ஏதாவது ஒரு டைமில் நம்ம வாட்சில் இருந்து மொபைல் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு, அதாவது மொபைல் தெஃப்ட் ஆகிட்டுனாலோ ப்ளூடூத்தில் இருந்து அவுட் ஆஃப் ரேஞ்ச் போயிட்டுனாலோ நமக்கு வாட்ச் உடனே இன்டிமேட் பண்ணிடும். ஸோ நம்ம உடனே மொபைலை ஃபைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் வாட்டர் லாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே அந்த பவர் பட்டனை நம்ம டபுள் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டாக ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் ஒர்க் அவுட் மோடுக்கு செட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எந்த ஸ்க்ரீனில் இருந்தாலும் பவர் பட்டனை டபுள் ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு இமீடியட்டாக ஒர்க் அவுட் மோடு ஓப்பன் ஆகிரும். அது மாதிரி உங்களுக்கு தேவையான எமர்ஜென்சி ஆப்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தென் ஓரியன்டேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நம்ம வாட்சை எந்த கையில் வியர் பண்ணுவோம், அதாவது லெஃப்டா ரைட்டா அப்படின்றதையுமே நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பட்டனையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தென் வாட்சை ரீசெட் பண்ணுறதுக்குமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அபவுட்டில் போனோம்னா வாட்சோட ப்ளூடூத் அட்ரஸ்ஸு, சீரியல் நம்பர் அண்ட் பேட்ரி இன்ஃபர்மேஷனு, ரெகுலேட்டரி, சாஃப்ட்வேர் வெர்ஷனு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சை வியர் பண்ணுற டைப்புமே பார்த்திங்கன்னா பக்கிளில் லாக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த ஸ்ட்ராப்பை இன்னர் சைடு வியர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கையில் கொஞ்சம் அதிகமாக முடி இருக்கிறவங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். அண்ட் இந்த வாட்சோட ஸ்ட்ராப்புமே ப்ரொப்ரேட்டிவ் டைப்புன்றதுனால கஸ்டமைஸ்டாக இதுக்குன்னு இருக்கிற ஸ்ட்ராப் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ணவும் முடியும். ஆனால் இவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்ட்ராப்போட மெட்டீரியல் குவாலிட்டின்றது ரொம்பவே டாப் நாச்சாக இருக்குது. கிட்டத்தட்ட நான் 1.5 இயர்ஸ் மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இல்லை. நல்ல ஒரு மெட்டீரியல் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணியிருக்காங்க. கைக்கு எந்த ஒரு இச்சிங்கும் இல்லை. நல்ல ஒரு ஸ்கின் ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் தான். அண்ட் இது வரைக்கும் வாட்சோட கலருமே எனக்கு ஃபேட் ஆகவே இல்லை. ஒயிட் கலர் ஸ்ட்ராப் தான், ஆனாலும் எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. நம்மளில் நிறைய பேருக்கு இந்த பிராண்ட்ஸில் வாட்சஸ் இருக்கிறதே தெரிய மாட்டேன்னுது. அதாவது இந்த மாதிரி கம்மியான ப்ரைஸ்லேயுமே நல்ல பிராண்டட் வாட்சஸ் இருக்குன்ற மாதிரி நமக்கு எந்த ஒரு ஐடியாவுமே வரமாட்டேன்னுது. ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஃபயர் போல்ட்டு இந்த மாதிரி பிராண்ட்ஸோட வாட்சஸ் மட்டுமே நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்து இது மட்டும்தான் ஸ்மார்ட் வாட்சில் இருக்குன்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டோம். ஆனால் நமக்கு ரியல்மி, ரெட்மி, தென் ஒன் ப்ளஸ் கூட கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இருக்கும். இப்போது இந்த சாம்சங்கில் இந்த ஒரு மாடல் மட்டும் நமக்கு 3500 ப்ரைஸில் இருக்குது. பட் ரெட்மியில் நமக்கு நிறைய வாட்சஸ் இருக்குது. 2000, 2500, 3000 அந்த மாதிரி ரேஞ்சில் நல்ல ஒரு குவாலிட்டியான வாட்சஸ் இருக்குது. அதை நம்ம கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷனுமே யூஸ் பண்ணவும் முடியும். ரொம்ப ப்ரீமியமாகவும் இருக்கும். இனிமேல் இந்த மாதிரி வாட்சஸை வாங்கி யூஸ் பண்ணால் நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவுமே இருக்கும். அண்ட் டச் ரெஸ்பான்ஸுமே நல்லாயிருக்கும். வாரண்ட்டி ஏதாவது இஷ்யூ ஆகுது அப்படின்னாலுமே நம்ம நியர்பை சர்வீஸ் சென்டர்லேயுமே போய் பார்த்துக்கலாம். அண்ட் ப்ரீமியம் பிராண்டான அமேஸ்ஃபிட்ன்ற பிராண்ட்லேயுமே நிறைய வாட்சஸ் அவைலபிள் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிறைய வாட்சஸோட லிங்க்கை அட்டாச் பண்ணுறேன். கொஞ்சம் குவாலிட்டியாக பிராண்டடாக இருக்கிற மாதிரி ப்ரைஸோடு சேர்த்தே போடுறேன். அதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் வாட்சோட கம்பேட்டபிள் ஆப்பை பற்றி பார்ப்போம். கேலக்ஸி வியரபிள்ன்றது தான் ஆப்போட நேமு. நமக்கு ப்ளே ஸ்டோரில் மட்டும்தான் அவைலபிள் இருக்கும். சாம்சங் வாட்சஸ் எதுவுமே iOS, அதாவது ஆப்பிள் டிவைசஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போனதுமே உங்களுக்கு இந்த ஃபிட் 3க்குன்னு ஒவ்வொரு வாட்சுக்குமே ஒரு கம்பேட்டபிள் ப்ளகின் டவுன்லோட் பண்ண சொல்லும். அதை டவுன்லோட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வாட்சோட இன்டர்ஃபேஸ் வந்துடும். உள்ளே போனதுமே நமக்கு வாட்சோட ஃபேஸ் தான் காட்டும். நம்ம என்ன வாட்ச் ஃபேஸ் செட் பண்ணியிருக்கோமோ அது. தென் சாம்சங் கேலக்ஸி ஹெல்த் ஆப்னு ஒரு ஆப் இருக்கும். இது ரெண்டுமே நம்ம சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கும். அதர்வைஸ் மற்ற பிராண்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா செப்பரேட்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, வாட்சோட ஆப் உள்ள போனதுமே நமக்கு ஃபஸ்ட்டு வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. இதில் 200க்கும் மேலே உள்ள வாட்ச் ஃபேஸ் இருக்குது.
ஒவ்வொரு வாட்ச் ஃபேஸுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் இருக்கும். இதில் நமக்கு எது வேணும்னாலுமே டச் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 10 வாட்ச் ஃபேஸ் வரைக்கும் செட் பண்ணிக்கலாம். அண்ட் நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸாக வால்பேப்பர் செட் பண்ணி அதையுமே நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இருக்கிற எல்லா வாட்ச் ஃபேஸ்க்குமே, அதாவது 200+ வாட்ச் ஃபேஸஸ்க்குமே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவுமே சப்போர்ட் ஆகும் ஒவ்வொரு மாடலில். தென் கஸ்டமைஸ்டு வால்பேப்பரில் நமக்கு கிளாக் என்ன கலரில் வேணும், கிளாக்கோட டைப் எந்த மாதிரி இருக்கணும், அதில் நமக்கு டேட் காட்டணுமா, வெதர் காட்டணுமா, ஆர் டைமு மேலே இருக்கணுமா இல்லை கீழே இருக்கணுமா அப்படின்றதையுமே செட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் ஆப் மெனுவை நமக்கு தேவையான மாதிரி ரீஅரேஞ்சும் பண்ணிக்கலாம். தென் டைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வாட்சில் செட் பண்ணியிருந்த அந்த குயிக் டைல்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நமக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைன்னாலுமே அதை இதிலேருந்தே ஆட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணதும் நமக்கு வாட்ச்லேயுமே அதை சிங்க் ஆகி சேம் அரேஞ்ச்மெண்ட்டில் ஃபிக்ஸ் ஆகிரும். ரொம்பவே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. தென் டாப்பில் இருந்து ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு வந்து குயிக் கண்ட்ரோல் பேனல்லையுமே எந்தெந்த மாதிரி ஆர்டரில் வேணுன்றதையுமே செட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். தென் பேண்ட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம மேக்ஸிமம் வாட்சில் செட்டிங்ஸில் பார்த்த அதே ஆப்ஷன் தான் இதுலேயுமே இருக்குது. அந்த எமர்ஜென்சி ஆப்ஷனுக்கு மட்டும் நம்ம மெடிக்கல் டீட்டெயில்ஸு அண்ட் எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸை ஃபோனில் இருந்து தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நம்ம ஃபோனில் ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட்சில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிரும். தென் வாட்சில் நமக்கு நிறைய செட்டிங்ஸை கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கனால இது எல்லாத்தையுமே நம்ம ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு மாடலோ இல்லை வேறு வாட்ச் ரீசெட் ஆகிட்டு அப்படின்னாலுமே நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். சிம்பிளாக நம்ம பழைய என்ன செட்டிங்ஸ் செட் பண்ணமோ அது எல்லாமே அப்படியே நமக்கு ரீஸ்டோர் ஆகி செட் ஆகிரும். அண்ட் இதில் வந்து நமக்கு கால்ஸ் அண்ட் மெசேஜஸ்க்கு குயிக் ரெஸ்பான்ஸுக்கு ஆக்ஷனையுமே நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுங்களே டிஃபால்ட்டாக ஒரு சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு தேவைன்னாலுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பட் இந்த பேண்டில் கால்ஸ் அட்டன் பண்ணி பேச முடியாது. ஒன்ஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி மியூட் போட்டுக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி கட் பண்ணும் போது நம்ம அதுக்கு ரிஜெக்ஷனுக்கான எஸ்எம்எஸுமே சென்ட் பண்ணிக்கலாம். தென் பேண்டுக்கு எதுவும் லேட்டஸ்ட்டாக சாஃப்ட்வேர் அப்டேட் ஏதாவது ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதையுமே ஆப்பில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தென் சேம் அபவுட் டிவைஸில் சீரியல் நம்பர் அண்ட் ப்ளூடூத் அட்ரஸ்ஸு அண்ட் பேட்ரி கெப்பாசிட்டி அந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஃபைண்ட் மை பேண்டு, இது வந்து எப்படின்னா நம்ம வாட்சில் பார்த்துருந்தோம்ல ஃபைண்ட் மை டிவைஸுன்னு, அதே போல் இதில் நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா வாட்ச் வந்து வைப்ரேட் ஆகும். வாட்சில் ஸ்பீக்கர் இல்லாதனால வைப்ரேஷன் மட்டும்தான் ஆகும். தென் ஃபைனலாக கீழே வேறு ஏதாவது டிவைஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட அக்சசரிஸ் எல்லாத்தையுமே இந்த ஒரு ஆப் மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், கேலக்ஸி வியரபிள்னு சொல்லிட்டு. பட் ஒவ்வொரு அக்சசரிஸ்க்கும் தனியாக ப்ளகின் மட்டும் டவுன்லோட் ஆகும், அவ்வளோதான். நான் ஆல்ரெடி பட்ஸ் 2 வச்சுருக்கனால அதுவுமே எனக்கு கீழே காட்டுது. எல்லாத்தையுமே நம்ம இதிலிருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சாம்சங்கோட அக்சசரிஸ், அதாவது இப்போது சாம்சங் பட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வாட்சில் இருந்தே அந்த பட்ஸில் ஏஎன்சி மோட் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அண்ட் அதோட பேட்ரி லெவல்ஸு, கேஸோட பேட்ரி லெவல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வாட்சில் இருந்தே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அந்த எக்கோ சிஸ்டம்ன்றது ஆப்பிள் அண்ட் சாம்சங் இவங்க 2 பேர் தான் நல்லா பில்டு பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ தான் OnePlusம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வராங்க. அண்ட் வாட்சை நம்ம சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 45 to 50 மினிட்ஸுக்குள்ளேயே ஃபுல் சார்ஜும் ஆகிடுது. இது நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆன அப்புறமா கண்டினியூஸாக நான் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எப்போ ஆன் பண்ணி தான் வச்சுருப்பேன். அப்படி யூஸ் பண்ணும் போதுமே எனக்கு 4 days ஃபுல் பேட்ரி பேக்கப் வருது. ஆட்டோ பிரைட்னஸ் ஆனில் இருக்கும், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆனில் இருக்கும். மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷன்ஸுமே ரிசீவ் ஆகிற மாதிரி தான் வச்சுருப்பேன். ஸோ எனக்கு 4 days கிட்ட பேட்ரி பேக்கப்பும் வருது. நம்ம ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா 7 to 10 days வரைக்குமே நம்மளுக்கு பேட்ரி பேக்கப் வரும். 3500க்கு நல்லாவே ஒரு ப்ரீமியமான குவாலிட்டி வாட்ச் தான் இது. அண்ட் லுக்குமே ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். இந்த பேண்ட் நமக்கு IP68 அண்ட் 5 ATM பியூர் வாட்டர் ப்ரூஃபோடு இருக்குது. ட்ரூ வாட்டர் ப்ரூஃப்ன்றதுமே நான் இந்த வாட்சில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட நான் 1 day ஃபுல்லாக வாட்சை வியர் பண்ணிவிட்டு ஸ்விம் பண்ணும் போதும் எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமுமே வந்ததில்லை. நான் ஒரு 5 to 6 டைம் கிட்ட அந்த மாதிரி 1 day ஃபுல்லாக ஸ்விம் பண்ணியிருக்கேன். இந்த பேண்டுக்காக ஒரு கேஸுமே வாங்கியிருந்தேன், மொபைலுக்கு போடுற மாதிரி 200 ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது நமக்கு ஸ்க்ராச்சஸ்லேருந்து கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணும். ஆனால் இந்த வாட்சுமே நமக்கு நல்ல டியூரபிள் மெட்டீரியலில் இருக்கனால அவ்வளோ சீக்கிரத்தில் ஸ்க்ராச்சஸும் ஆகாது. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த ப்ராடக்ட்டுக்கான ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ. இது நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க.
இதை நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கிட்ட யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒவ்வொரு அப்டேட்லேயும் நமக்கு இம்ப்ரூவ் தான் ஆகுது அண்ட் யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி பட்ஜெட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸுக்கான லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். அதில் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.